பாவ அறிக்கையும் மன்றாட்டும். பாவ அறிக்கை 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 11 ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படும்படிக்கு. ஆமென். பிரியமானவர்களே, யாரெல்லாம் வேத வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசியாதபடிக்கு துன்மார்க்கமாய் நடந்து கொள்ளுகிறார்களோ, கடின கழுத்தாக நடந்து கொள்ளுகிறார்களோ, அவங்களுக்கு எல்லாருக்கும் பாருங்க, ஆண்டவர் பொய்யை விசுவாசிக்கத்தக்க கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். உபாகமத்தில் நம்ம வாசிச்சது போல கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளாத அப்படிப்பட்டவர்கள் துன்மார்க்கருக்கு நடக்கும் சாபங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம். அது போலதான் இதுவும் சத்தியத்தை விசுவாசியாமல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம விசுவாசியாம இருக்கிறவங்களுக்கு, அநீதியில் பிரியப்படுகிறவர்கள் யாவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு தண்டனை என்ன தெரியுங்களா? பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். பொய்யை நம்புவாங்களாம். மனுஷன் பேசுற பொய்யான வார்த்தைகளை நம்பி நம்பி ஏமாந்து வஞ்சிக்கப்படுவார்கள் என்று அவருடைய கோபத்தை இங்கே வெளிப்படுத்துகிறார். நாம கூட நிறைய காரியங்கள்ல சத்தியத்தை விசுவாசிக்காம சுய புத்தியை, எனக்கு தெரியும், நான் கரெக்டா சொல்லுவேன், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி தன்னை குறித்து கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. சுய புத்தியை சார்ந்திருக்கிறவர்களை இங்கே நினைவூட்டுகிறார் ஆண்டவர். நம்ம எந்தெந்த காரியத்துல சுய புத்தியில விழுந்து நம்ம தீட்டுப்படுத்தி இருக்கிறோமோ அதையெல்லாம் அறிக்கை செய்வோம். எந்த பொய்யெல்லாம் நம்பி நம்பி ஏமாந்து குழிக்குள்ள இருக்கோமோ அந்த குழியிலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி விடும்படியாக பாவ அறிக்கை செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் நம்பிக்கை நாயகனே. அப்பா, உம்முடைய வார்த்தையை நம்பாம ஆண்டவரே, பொய்யும் புரட்டுமான மனுஷர்களுடைய வார்த்தையை நம்பி மோசம் போனோமே ஆண்டவரே. எவ்வளோ காரியத்துல நாங்க ஏமாந்துருக்கோம் ஏசப்பா. நாங்க உமக்கு விரோதமாய் செய்த பாவத்தையும் உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் கடின தன்மையோடு நடந்து கொண்ட எல்லா பாவத்தையும் எங்களுக்கு தயவாய் மன்னியும். இனி நாங்கள் அப்படி செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவும் விசுவாசிக்கவும் ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, பாவ அறிக்கை செய்யுங்க. ஒவ்வொரு பாவத்தையும் நீங்க செய்யற சின்னதோ பெருசோ இந்த தேவ சமூகத்திலே அறிக்கை செய்யுங்க. அதை விட்டுடுறேன்னு சொல்லுங்க. ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். God bless you.